முழு டென்ஷனையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இதுல டென்ஷன் ஆக வேணான்னு அட்வைஸ் வேறயா? ஏய் தாமரை, போலாமா? என்னமோ பண்ணுங்க, நான் போறேன். ஏய் தாமரை சொன்னா. அம்மா டாக்டர் வந்துட்டாங்க. யாருக்கு? பாருங்க டாக்டர். என்னாச்சுமா? எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ மாய மந்திரம் பண்ணிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே இல்ல. காலை வச்ச 10 நிமிஷத்தை இப்படி ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த வீட்ல தான் பிரச்சனை. சரிம்மா, எங்க வீட்ல தான் பிரச்சனை. அத நாங்க செக் பண்ணிக்கிறோம். இப்ப டாக்டர் உன்னை செக் பண்றதா உனக்கு நல்லது. நீங்க பாருங்க. சரிங்க மேடம். நீங்க எல்லாம் வெளியே வாங்க. நீ இருடா. வாடா. சரி வாசத்தில். சரிண்ணா. உட்காருமா. கங்க்ராச்சுலேஷன் தம்பி, உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. ஏய் தாமரை, இது நடக்க வாய்ப்பே இல்ல. எல்லாமே செட்டப், எல்லாமே சதி. நான் கிளம்புறேன். ஏய் குழந்தை விஷயத்துல கடவுள் தான் முடிவெடுக்கணும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் தாமரை. நான் உன் திட்டம் ஜெயிக்காதுன்னு உறுதியா இருந்தேன். இப்ப என் உறுதி ஜெயிச்சிருச்சு. கொடுக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா தடுக்கிறது நம்மளால ஆகாத காரியம் தாமரை. அப்படியே இருந்தாலும் இப்ப நமக்கு எதுவும் வேண்டாம். ஏய் அப்படிலாம் எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல பேசிட முடியாது. டாக்டர் உங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சவங்க. இந்நேரம் அவருக்கும் தகவல் போயிருக்கும். அவரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு தாமரை. அதனால அமைதியா அடுத்து நடக்கிற எல்லா நல்லதையும் வரவேற்க தயாராகலாம். ஐயோ, ஏ ராசா, தங்கம். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் மாமா. வாரிசு கொடுக்க போறேன். எங்க அவன்? டேய் அம்மா. இந்த வீட்டு ராசியோ முத இந்த வீட்டுக்கு நீ வந்த ராசியோ அவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. மறந்து போகக்கூடிய நிமிஷமா இது. ஐயோ என் தங்கம். இவ்ளோ தாங்க வாழ்க்கை. ஒத்த நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு உங்களை முழு மனுஷியா மாத்திடுச்சு பாத்தீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து உன் மேல இல்ல உங்க மேல ஒரு துளி கோவம் கூட எனக்கு இல்ல, வரவும் வராது. எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி தோணுது. முறைப்படி முதல் வாரிசு உங்க மூலமா இந்த வீட்டுக்கு வரப்போகுது. இந்த நல்லது நடக்கிறதுக்காக தான் இவ்ளோ பிரச்சனைய தாண்டி வர வேண்டியது இருந்திருக்கு. இனி எல்லாமே சந்தோஷம்தான். ஒவ்வொரு நிமிஷத்தையும் உணர்ந்து வாழலாம். நான் வீட்டுக்கு போகணும். வேண்டாம், மறுபடியும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க இங்கதான் இருக்கணும். இருக்க சொல்லுங்கம்மா. இப்போதைக்கு நீங்க இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு. அங்க போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அங்க பொம்பளைங்க இல்லாத வீடு. அப்பா மட்டும் இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களை பத்திரமா பாத்துக்க முடியாது. இங்க இருந்தா நாங்க இருக்கோம், நம்பிக்கையா இருக்கோம், நல்லபடியா பாத்துக்குவோம். அப்பாவும் உங்களை பாக்கணும்னாலோ இல்ல அவரும் உங்களுக்கு பாக்கணும்னு தோணுனாலோ அவரை இங்க வர சொல்லுவோம். தாராளமா வந்துட்டு போட்டுமே. கௌரி சொல்றதும் சரிதானம்மா. நீ இங்கேயே இருந்துற. என்ன விடு, கௌரி ஒருத்தி போதும் உன்னை தாங்குன்னு தாங்கறதுக்கு.
உள்ளங்கையில வச்சு பாத்துப்பாமா. தாமரை அதான் சொல்றாங்கல்ல, அதை கேட்கறது தப்பு இல்ல. நமக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காவது நம்ம இங்க இருந்துதான் ஆகணும் தாமரை. ம். ஆ, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதெல்லாம் விவரமா நாங்க பேசிக்கிறோங்க. ஆ, ஆமா தாமரை, அதெல்லாம் அவங்க முறையா சொல்லி அனுமதி வாங்கிடுவாங்க. நீங்க மனசுல எந்த குழப்பமும் இல்லாம இருந்தா அதுவே போதும். மாணிக்கமும் செந்தில் இப்ப போய் அவரை பார்த்து விவரமா பேசி தாமரையோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆ? மாமா, எனக்கு ஏன் ரூமே ஒதுக்கி கொடுத்துருங்க. ரூம் என்னண்ணே ரூம்? இந்த வீடே உங்களோட தானே. ஆமா, அதை உறுதி செஞ்சுக்க தானே வந்திருக்கேன். அக்கா சொல்ற மாதிரி கடவுள் சரியான ஆள் தான். எவ்வளவு அழகா பிளான் பண்றாரு. மாமா, இப்பவாவது எதையாவது புரியுற மாதிரி பேசுனேன்னா நல்லா இருக்கும். யார் யாரை வெளியில அனுப்பணும், யார் யாரை உள்ள வைக்கணும்னு எம்புட்டு அழகா ப்ரோக்ராம் பண்றான். இவங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு எல்லாரும் வெளியே வரீங்களா? வாங்க. டேய் வாடா. சரிம்மா. வாமா. எப்படிங்க? ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. இந்த சந்தோஷத்தை மனசார அனுபவிக்கலாம். அத்தை, ஆ? இது பிரார்த்தனையா இல்ல நன்றி கடனா? அவன் காட்டுற கருணைக்கு நன்றி கடன் செலுத்தணும்னு முடிவு பண்ணினா இந்த ஜென்மத்துக்கு அது முடியாது கௌரி. எப்பவும் போல பிரார்த்தனை தான். தீருமா தீராதாங்கிற கேள்விகளை, நம்ம முன்னாடி நிக்கிற பிரச்சனைகளை எவ்வளவு சீக்கிரம் தீர்த்து வச்சு நம்மள பார்த்து சந்தோஷத்துல சிரிக்கிற கடவுளுக்கு முன்னாடி நாம எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அத்தை. அது நியாயமும் கூட. நீங்க சரியாதான் சொன்னீங்க அத்தை, இது பிரார்த்தனைன்னு. கடவுள் எப்பவும் நம்ம கூடவே இருப்பாம்மா. அதுல துளியும் சந்தேகம் இல்ல. சரியான நேரத்துல நீ வந்து மாணிக்கத்தை பத்தி பேசி அவனை போக விடாம தடுக்கலனா இந்த சந்தோஷமான விஷயம் இங்க நடந்திருக்காமையே போயிருக்குமா? இல்ல அத்தை, நடக்கணுங்கிறது தான் விதி. ம். அத மாத்த யாராலையும் முடியாது. உங்களுக்கு தெரியாதுதான் என்ன? இந்த விஷயத்துல ஒரே ஒரு உறுத்தல் தாம்மா எனக்கு. என்னத்த? வீரபத்ரன் அந்த ஆளு என்ன பஞ்சாயத்தோட இந்த வீட்டுக்கு வரப்போறானோ, மனச மாத்தி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான்னா சாதாரணமா தீந்து போற பகையா இது? அத்தை, கண்டிப்பா அவரும் அடங்கிதான் போவாரு. பொம்பளை இல்லாத வீடு. அவரும் இவங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. இப்போ இவங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. அவருக்குமே இது ஒரு புது சந்தோஷத்தை தான் தரப்போகுது. உண்மைதான் கௌரி. ஒவ்வொரு காலகட்டம் ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தை உருவான நேரம் இந்த இறுகின சூழ்நிலைக்கு ஒரு விடிவை தரட்டும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.